தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் வாக்குகளை சேகரிக்கும்படி தொடங்கியது. ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 7174 பேர் தபால் மூலம் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் அடங்கிய குழுவினர் அவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று வாக்குகளை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் மொத்தம் 459 பேர் வீட்டில் இருந்து வாக்களிக்கும் உரிமையை பெற்றுள்ளனர். மண்டல அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மதுபான கடைகளை 3 நாட்களுக்கு மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் எளிதில் ஊடுருவக்கூடிய எல்லைகளை பகிர்ந்து கொள்வதால் தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் தேர்தல் நேர்மையை நிலைநாட்டவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநரின் உத்தரவுப்படி ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் தேர்தல் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி வரை சாராயம், கள்ளுக்கடை மற்றும் மதுபான பார்கள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கும் என கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ தாமஸ் தெரிவித்துள்ளார். வரும் தேர்தல் கீழடிக்கும் நாக்பூருக்கும் இடையிலான கருத்தியல் போர் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் சபாநாயகர் அப்பாவுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் இவ்வாறு கூறினார். இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் வாரச்சந்தையில் பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஒரு காய்கறி கடையில் அமர்ந்து பொதுமக்களுக்கு காய்கறிகளை விற்பனை செய்தபடியே இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் ஆதரவு திரட்டினார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் மருந்து ஒவ்வாமை காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் பரப்புரைக்கு திரும்புவதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்பினாலும் பிரார்த்தனையாலும் விரைவாக உடல்நலம் தேறிக்கொண்டிருக்கிறேன். ஓரிரு நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்க இருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் வன்னியரசுவை ஆதரித்து தேமுதிக எம்பி சுதீஷ் பரப்புரை மேற்கொண்டார். காந்தி சிலை பகுதியில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசிய அவர் கூட்டணி வெற்றியின் மூலம் தமிழகத்தில் 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறினார். எப்பவுமே திமுக, தேமுதிக, விசிக 3 சேர்ந்தாவே அது அமோக வெற்றி தான். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் நகர்ப்பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகலிங்க நகர், சிந்தரை மாளிகை உள்ளிட்ட பகுதிகளில் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை விளக்கி அவர் ஆதரவு திரட்டினார். நெசவாளர்களுக்கு என்றும் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என உருக்கமான வாக்குறுதி அளித்தார். தஞ்சாவூரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டதாக கடுமையாக சாடினார். तमिलनाडु की जो डीएमके गवर्नमेंट है वो करप्शन में कंपटीशन करने लगी है और देश के नंबर 1 करप्ट गवर्नमेंट कहीं है तो वो है. தந்தை மனதை புண்படுத்தும் அன்புமணி மக்களுக்கு எப்படி நல்லது செய்வார் என சசிகலா கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் அமிர்தா பாலுச்சாமியை ஆதரித்து சசிகலா வாக்கு சேகரித்த பொழுது அவர் அன்புமணியை விமர்சித்தார். நானும் எல்லா தொகுதிக்கும் நான் பிரச்சாரத்துக்கு வந்துகிட்டு இருக்கேன். நீங்க உடம்ப கவனிச்சீங்க. உங்க தொகுதிகளுக்கும் நான் பிரச்சாரம் பண்றேன். நான் இருக்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவருக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஒரு மாவட்டத்தை கூட நிர்வாக ரீதியாக பிரிக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கடலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத்தை ஆதரித்து பரப்புரையில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் தினமும் 25 பெண்கள் மீதும் 35 குழந்தைகள் மீதும் குற்றங்கள் நடைபெறுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட திமுக ஆட்சியே, திமுகவே விவசாய மக்கள் அத்தனை பேரும் சேருங்கள். தமிழ்நாட்டில் அனைத்து விவசாயிகளை பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். மயிலாடுதுறை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜமால் முகமது யூனுஸை ஆதரித்து கர்நாடக அமைச்சர் பைரதி சுரேஷ் திறந்தபடி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பொதுமக்களிடம் ஆதரவு பெருகி வருவதாக கூறினார்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திவ்ய பாரதி கூத்தனூர் பகுதியில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்கிருந்த தாவேகா இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதலின் போது தனக்கும் தனது கட்சி நிர்வாகிகளுக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக வேட்பாளர் திவ்ய பாரதி காவல்துறை கண்காணிப்பாளர் அழகேசனிடம் புகார் அளித்துள்ளார். தென்காசி தொகுதி திமுக வேட்பாளர் கலை கதிரவனை ஆதரித்து நடிகர் போஸ் வெங்கட் நகர பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் திரைப்படங்களுக்காகவே நடிகர் விஜய்க்கு தொண்டர்கள் மற்றும் மக்களின் எழுச்சி கிடைப்பதாக கூறினார். அவரோட சூப்பர் ஸ்டார் கிடையாது நான். எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய எழுச்சி கொடுக்குறாங்க? அது தமிழக முதல்வர் கொடுத்த திட்டங்களுக்காக கிடைக்கிற எழுச்சி. ஆனால் அவருக்கு கிடைக்கிறது அது கிடையாது. அவர் இதுவரைக்கும் நடித்த திரைப்படங்களுக்கான எழுச்சி அது. அதுவும் நடிகரை பார்க்கறதுக்கு ஓடி வந்து நிற்கிறான். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரமாகும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருநாவுக்கரசை ஆதரித்து பேசிய அவர் வைகை தற்பொழுது 6 மாதிரியாகவா இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் மாநில தலைவர் ரவி பச்சமுத்து பரப்புரையில் ஈடுபட்டார். மேலமாத்தூர், புது வேட்டக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் ஐஜேகே வேட்பாளர் சரண்யாவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சாதனைகள் வெற்றியை தேடித்தரும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பூண்டியாங்குப்பம், ஆலப்பாக்கம், திருச்சோபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பரப்புரையில் பேசிய அவர் எதை சொல்லி எதிரணியினர் மக்களிடம் வாக்கு கேட்பார்கள் என வினவினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் பரப்புரையின் போது வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்ததைத் தொடர்ந்து வாகனத்தில் நிழற்குடை அமைத்துள்ளார். கும்பகோணம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இளமதி சுப்பிரமணியன் கடந்த 2 நாட்களுக்கு முன் வாக்கு சேகரித்த போது வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்தார். இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அவர் தனது வாகனத்தில் நிழற்குடை அமைத்துள்ளார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ராஜேந்திரனை ஆதரித்து திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி சேலம் கோட்டை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதல்வர் தான் என மார்தட்டி கொண்டு டெல்லியில் இருப்பவர்களுக்கு தலைகுனிந்திருக்கிறார் என தெரிவித்தார். ஒரு சுதந்திரமான ஒரு ஆட்சி, மிகப்பெரிய அளவிற்கு மாநில உரிமைகள் வேண்டும். இந்தியா என்பது பல மாநிலங்களுடைய கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியில எந்த ஒன்றிய அரசு எஜமானன் அல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலிலும் மக்கள் தோல்வியை கொடுத்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என கோரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் விசிக வேட்பாளர் வன்னியரசுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அந்த போட்டோக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுமா. அவர் எனக்கு அண்ணாமலை திட்டினாரு. எடப்பாடி பழனிசாமி எனக்கு அனுபவமே இல்லைன்ட்டாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லைன்ட்டாரு. ஆமா, நான் சொன்னேன் எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. என்ன அனுபவம்? இந்த அனுபவம் தான் கிடையாதுன்னு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி அதிமுக வேட்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அருப்புக்கோட்டை தொகுதியில் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுகுறித்து தனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என கூறி அதிமுக வேட்பாளர் சேதுபதி தலைமையில் அதிமுகவினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். மங்கைமடம், திருவெண்காடு, ராதாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பட்டாசு வெடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தொகுதியில் அமமுக வேட்பாளர் ஆர் சுந்தர்ராஜ் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். தெய்வ செயல்புரம், கோனார்குளம், முருகன்புரம், அகரம், வல்லக்குளம், வல்லநாடு, விளாத்திகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்த சுந்தர்ராஜுக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜேஸ்வரியை ஆதரித்து அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் AB நந்தகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆந்திர தமிழக எல்லைப் பகுதியான பரதராமி, நல்லாகவனியூர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களிடம் தெலுங்கு மொழியில் பேசி ஆதரவு திரட்டினார். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை தேர் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களிடம் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் 2 மகள்கள் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டனர். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அவரது 2 மகள்களான சங்கமித்ரா, சஞ்சுத்ரா பல்வேறு இடங்களில் வாக்குச் சேகரித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த இருவரும் பொதுமக்களிடம் தங்களது தாய் சௌமியாவுக்காக மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தாவேகா பரப்புரை வாகனம் விதிகளை மீறியதாக காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. தாவேகா வேட்பாளர் சுதாகர் பரப்புரை செய்ய அனுமதி பெற்றிருந்த நிலையில் வாகனத்தில் உரிய அனுமதியின்றி LED திரையை பொருத்தி பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது. காட்பாடி குடியாத்தம் ரோடு பேருந்து நிலையம் அருகே சோதனையில் ஈடுபட்ட காவல் உதவியாளர் மணிகண்டன் அந்த வாகனத்தை கைப்பற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் செந்தில்குமார் கடைமடை, கசியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் மக்களுக்கு எதையும் செய்யாமல் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். அவர் சம்பாரிச்சு வச்சிருக்க காசுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு என்ன கொடுக்கலாம்? ஒரு தங்க பவுனை கொடுக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? கொடுப்பாரா? பாட்டி நம்பிக்கை இருக்கா? தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஃப்ரிட்ஜ் சிலிண்டர் நெல் மூட்டைகளை டிராக்டரில் வைத்துக் கொண்டு வாக்கு சேகரித்தார். அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் எடுத்துச் செல்லும் விதமாக வித்தியாசமான முறையில் பரப்புரை மேற்கொண்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் பழனியப்பனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KV தங்கபாலு பரப்புரையாற்றினார். ராமமூர்த்தி நகர், வண்டியூரான் கோவில் வீதி, கலைஞர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்றவர் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை தொகுதி பாஜக வேட்பாளர் C. ஏழுமலை பாவுப்பட்டு, காட்டாம்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சரானதும் அனைத்து திட்டங்களும் கிராமங்களுக்கு சென்றடைய பாடுபடுவேன் என்று உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதி திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுவத்தூர், திருவாமூர், எலந்தம்பட்டு, காமாட்சிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் ராஜேந்திரன் மீது JCB வாகனம் மூலம் மலர்களை கொட்டி திமுக தொண்டர்கள் வரவேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜை ஆதரித்து காங்கிரஸ் MPக்கள் முகுல் வாஸ்னிக் மற்றும் அனில்குமார் யாதவ் ஆகியோர் பரப்புரை மேற்கொண்டனர். செய்துங்கநல்லூரில் வாக்கு சேகரித்த முகுல் வாஸ்னிக், இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் கருத்தை வலுப்படுத்தும் வகையில் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறினார். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டிற்காக அமைக்கப்பட்ட குழு கடந்த 5 ஆண்டுகளாக எதையும் செய்யவில்லை என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் பிரம்மமூர்த்தியை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் திமுக அரசை விமர்சித்தார். தாவேகாவிற்கு ஆதரவாக சிறுவர்களை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக வீடியோ வெளியான நிலையில் அதற்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என சேலம் வடக்கு தொகுதி தாவேகா வேட்பாளர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். நாங்க பாட்டுக்கு வீடு வீடா போய் ஓட்டு கேட்டுட்டு இருந்தோம். அந்த டைம்ல எங்க துண்டு பிரச்சாரங்கள்லாம் வண்டியில எடுத்துக்கிட்டு அவங்களா இன்வால்மெண்ட்டாக போய் டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நோட்டீஸ் எடுத்து கொடுக்கறது, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கே தெரியும் இது மாதிரி பண்ணால் தவறுன்னு தெரியும். நாங்கள் எங்கள் தளபதியும் எங்கள் அறிவுறுத்திருக்காரு, யாரும் குழந்தைங்களை ஈடுபடுத்த வேணாம்னு சொல்லியிருக்காரு. திருச்சி மேற்கு தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் KN நேருவுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். வண்ணாரப்பேட்டை, திடீர் நகர், MGR நகர், பாரதி நகர், கல்லாங்காடு, குமரன் நகர் எக்ஸ்டென்ஷன், பேங்கர்ஸ் காலனி, உறையூர் பகுதிகளில் அமைச்சர் நேரு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பெண்கள் திரண்டு வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தியாகராய நகரில் உள்ள பாண்டி பஜார் ஸ்மார்ட் சிட்டி பகுதியில் வாரத்தில் 2 நாட்கள் நைட் ஷாப் நடத்தப்படும் என அதிமுக வேட்பாளர் சத்யா தெரிவித்துள்ளார். கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். அப்ராட்ல வெளியூர்ல எப்படி நைட் ஷாப்ஸ் மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டும் சனிக்கிழமை நைட்டும் அந்த பாண்டி பஜாரோட நைட் ஷாப்ஸ் மாதிரி ஓபன் பண்ணி மக்களுக்கு அர்ப்பணிப்பாக சிறந்த ஒரு திட்டத்தை அமுல்படுத்தணும் என்று என்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லுகிறேன்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சின்னதுரையை ஆதரித்து அக்கட்சியின் மத்திய அரசியல் நிர்வாக குழு உறுப்பினர் பிருந்தா கரத் பரப்புரை செய்தார். Today in all these shops and all the hotels, thousands of small shops have closed down. Industries closed down because no gas cylinders. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சி.கே. ராஜாவிற்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர்களை தூவி கட்சியினர் வரவேற்றனர். கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் சி.கே. ராஜா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் புலியூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது ஜேசிபி இயந்திரம் மூலம் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாகவும், ஆனால் இதுவரை செய்யவில்லை எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஊழல்கள் அனைத்தும் வெளிவரும். திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் வெண்புறாக்களை பறக்கவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழையானூர் ஊராட்சிக்குட்பட்ட நன்னிமங்கலம், பாண்டுக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பாண்டுக்குடியில் தொண்டர் ஒருவரின் வேண்டுகோளை ஏற்று பூண்டி கலைவாணன் புறாக்களை பறக்கவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாய்மார்களே, உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததை இனிமேல் 2000 உயர்த்தி அடுத்த மாதத்திலிருந்து கொடுக்க போவதும் அதே உதயசூரியன் தான். 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காரியாபட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட எஸ். கல்லுப்பட்டி, கம்பிக்குடி, மந்திரவோடை, அல்லாளப்பேரி மற்றும் வல்லப்பன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் ராஜவர்மனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணியை ஆதரித்து செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், சினிமாவில் இருந்து வந்தவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுவது தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்று கடுமையாக சாடினார். சினிமாவில் ஆட்டம் போட்டால் போதும் அடுத்த முதலமைச்சராகிவிட முடியும். இப்படி ஒரு கனவு தமிழ்நாட்டில் இருக்கிற ஹீரோ, டைரக்டர் எல்லாருக்கும், சினிமாவில் இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை. 35 வருஷமா தேர்தல் இந்த மக்கள் களத்தில் இருக்கிற நாம் கூட இதுவரையில் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொன்னதில்லை. கரூர் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் மதியழகன் இஸ்திரி போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிடும் மதியழகன் செங்குந்தபுரம், காமாட்சியம்மன் கோயில் தெரு, தின்னப்பா நகர், 80 அடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். தமிழ்நாட்டின் உரிமையை எல்லா நேரத்திலும் பேசுவோம் என்றும், தேர்தல் நேரத்தில் மட்டும் பேசுவதற்கு தாங்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லை எனவும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் மகேஷை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் ரோட் ஷோ மேற்கொண்டார். கந்தர்வக்கோட்டை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் உதயகுமாரை ஆதரித்து வெள்ளைமுனியன் கோவிலில் இருந்து கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையம் வரை ரோட் ஷோ சென்ற நிதின் நபீனுக்கு பாஜக தொண்டர்கள் மலர்களை தூவி வரவேற்பு அளித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே மருதூர் பேரூராட்சியில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் ஓட்டுகளை பதிவு செய்தனர். முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்ற தேர்தல் வாக்குப்பதிவு அலுவலர்கள் அவர்களது வாக்குகளை ரகசியமாக பதிவு செய்து அதற்குரிய பெட்டிகளில் சேகரித்தனர். வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் மூங்கில் மண்டி மற்றும் சுண்ணாம்புக்கார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஒரு இட்லி கடைக்கு சென்ற வேட்பாளர் அவரே வடை சுட்டு பொதுமக்களுக்கு விநியோகித்து நூதன முறையில் ஆதரவு திரட்டினார்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அதிமுக வேட்பாளர் பரிதாவை ஆதரித்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி வாக்கு சேகரித்தார். அதிமுக வேட்பாளர் பரிதாவுடன் காரில் வந்த கௌதமிக்கு அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்து 22 மாதங்களுக்கு பிறகுதான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டதாக கூறினார். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தலைவனை தேடுங்கள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோட்டைக்குமாரை ஆதரித்து சீமான் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தாம் பணத்தை வைத்து அரசியல் செய்ய வரவில்லை, கருத்தை வைத்து அரசியல் செய்ய வந்துள்ளதாக கூறினார். கடல் அலையில மின்சாரம் தயாரிப்பேன். எப்படி பெல்ஜியம் தயாரிக்குது, துபாய் தயாரிக்குது, ஜப்பான் தயாரிக்குது. கடல் அலையில பலூனை மிதக்க விட்டு நீ அதெல்லாம் பார்க்காத, படம் பார்த்து கெட்டுப்போ, படம் பார்த்து கெட்டுப்போ, இதெல்லாம் பார்க்காத. ஐத்தியம் ஐத்தியம் என்னத்தையோ உன்னை பண்ணி தொலைக்கிற நீ. உனக்கு நல்ல கண்ணு உனக்கு தலைவன் இல்லை, நடிகன் தான் தலைவன். புதுக்கோட்டை தொகுதி தாவேக வேட்பாளர் KM சரீப் கட்சி நிர்வாகிகளோடு மாரியம்மன் கோயிலில் 101 தேங்காய் உடைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முத்துமாரியம்மன் கோயிலுக்கு கட்சி நிர்வாகிகளோடு சென்ற KM சரீப் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயில் முன் 101 தேங்காய் உடைத்து பரப்புரையை தொடங்கினார். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூர் தொகுதியின் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் நீலாங்கரை மற்றும் ஈஞ்சம்பாக்கம் பகுதிகளில் MP தமிழச்சி தங்கபாண்டியனுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீலாங்கரை மீனவக்குப்பம் பகுதியில் அவருக்கு 10 கிலோ எடையுள்ள ராட்சத பாறை மீன் பரிசாக வழங்கப்பட்டது. அந்த மீனை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடியபடியே வேட்பாளர் மீனவ மக்களிடம் ஆதரவு திரட்டினார். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்திற்கு சாக்லேட் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சோமசுந்தரம் செட்டிக்குளம், பூக்கடை சத்திரம், காமராஜர் வீதி, வடக்கராஜ வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திரௌபதி அம்மன் கோயில் நிர்வாகிகள் மற்றும் பூக்கடை சத்திரம் உரிமையாளர்கள் அவருக்கு சாக்லேட் மாலை அணிவித்தனர். நாகப்பட்டினம் தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளரும் மாமக தலைவருமான ஜவாஹிருல்லா திருமருகல் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட உத்தம சோழபுரம் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தங்களுக்கு சென்ற அவர் பேருந்துகளில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகளை நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தபால் ஓட்டை மற்றொரு நபரிடம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கதவாளம் பகுதியைச் சேர்ந்த 85 வயதான சின்ராஜ் என்பவருக்கு பதிலாக அதே பகுதியைச் சேர்ந்த சின்ராஜ் என்ற பெயரை கொண்ட வேறு ஒரு முதியவரிடம் தபால் வாக்கினை அதிகாரிகள் பெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா குன்னத்தூர், கண்ணமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்கள் அளித்த உற்சாக வரவேற்பால் மகிழ்ந்த வேட்பாளர் உற்சாக மிகுதியால் நடனமாடி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் AA முனிரத்னம் கம்பலாம்பட்டு, பெருவளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெருவளையத்தில் பேசியவர், பணப்பாக்கம் டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலையில் 5000 இளைஞர்களுக்கும் புதிய காலனி தொழிற்சாலை மூலம் 18000 பெண்களுக்கும் விரைவில் வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாக கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதி தாவேக வேட்பாளர் சம்பங்கி விவசாயிகளிடம் ஆதரவு திரட்டினார். விளை நிலங்களுக்கு நேரடியாக சென்று வெயிலில் கேழ்வரகை அறுவடை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். இதேபோல் பர்கூர் தொகுதி தாவேக வேட்பாளர் முரளிதரன் தலி அள்ளி மற்றும் கூரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரசு பேருந்து பயணிகள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நடவு பணியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளிடம் அமைச்சர் CV கணேசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திட்டக்குடி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் CV கணேசன் பெலந்துறை, பாசிக்குளம், செம்பேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது நடவு பணியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்ததை கண்ட அமைச்சர் CV கணேசன் மண்ணின் மைந்தனான தமக்கு வாக்களிக்குமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். 1200 2000 ஆக்குறாரு OAP. இது மகளிர் உரிமை தொகை 2000 கொடுக்குறாரு. அக்கா உதயசூரியன் ஓட்டு போடுங்க. உதயசூரியன். பிரதமரின்
உரை தனக்கு புதிய தெம்பை கொடுத்துள்ளதாக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் உடல்நலக்குறைவால் தேர்தல் களத்திலிருந்து விலகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் தமிழக பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி நிகழ்த்திய எனது பூத் வலிமையான பூத் நிகழ்ச்சியை மருத்துவமனையில் இருந்தபடி செல்போனில் பார்த்த வீடியோவை அவர் பதிவிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஏமாற்றுக்காரர் எனவும் கூட்டணி கட்சிகளையும் பொதுமக்களையும் அவர் ஏமாற்றுவார் எனவும் தேமுதிக எம்பி எல்.கே. சுதீஷ் விமர்சித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெல்லும் என்றார். தமிழ்நாட்டில் 200க்கு பிளஸ் தொகுதி நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பார். அவர் எல்லாருமே ஏமாற்றுவார். கூட்டணி கட்சியை ஏமாற்றுவார், அவங்க தலைமையும் ஏமாற்றுவார், மக்களையும் ஏமாற்றுவார். இந்த தேர்தலோட அதிமுக இருக்காது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை காலை முதல் இரவு வரை பரப்புரை செய்வதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மேற்கு தொகுதி தமாக வேட்பாளர் யுவராஜாவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். அதிமுகவின் கோட்டையான ஆண்டிப்பட்டியில் உதயசூரியன் வென்றது தனக்கு அவமானமாக இருப்பதாக அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் தெரிவித்துள்ளார். தனது அண்ணனும் திமுக வேட்பாளருமான மகாராஜனை எதிர்த்து போட்டியிடும் லோகிராஜன் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். புரட்சி தலைவர்களை ஜெயிச்ச கோட்டையை டிஎம்கே எப்படி கைப்பற்றிச்சது எனக்கு அது ஒரு அவமானமா இருக்கு. சரி, அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள எப்படி என்ன விட்டு கொடுத்த அப்படின்னு அந்த மாதிரி டிடிவி தினகரன் மக்கள் செலவு பிரிஞ்சதுனாலதே 2 தடவை நீ ஜெயிச்சுட்ட. அந்த ரெட்டலைய ஆண்டி வீட்டுல மறுபடியும் இருந்தாத்தே எனக்கு மரியாதை, அந்த கட்சிக்கு மரியாதை. திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். சிவகங்கை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் நடிகர் கருணாஸை ஆதரித்து அரண்மனை வாசல் முன் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வைகோ பேசினார். மே 4 வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னரும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடரும் அத்தகைய நல்ல தீர்ப்பை தமிழக வாக்காளர்கள் தருவார்கள். அதில் எள்ளளவும் எனக்கு ஐயமில்லை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாக தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி தொகுதிக்குட்பட்ட சின்ன பங்கநத்தம், கோணங்கியல்லி, முருகானந்தபுரம், ஏறுப்பள்ளி, எச்சநல்லி உள்ளிட்ட இடங்களில் சௌமியா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் மது விற்பனையில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். தைரியமா ஒரு ஊர்ல இருந்து அந்த பெண்ணு படிக்க போகணும், தைரியமா ஒரு ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வேலைக்கு போகணும், தைரியமா அந்த பொண்ணு பக்கத்து ஊருக்கெல்லாம் போயிட்டு வரணும். அது பகல் ராத்திரி அதெல்லாம் பார்க்க கூடாது. தைரியமாவே ஒரு பொண்ணு ஒரு ஊருக்கு போக முடியலன்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஆட்சி நடக்கிறது?